ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நிஃப்டி நாளைக்கு எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கறத பத்தியும், ஸோ நாளையோட லெவல்ஸ் பத்தியும் டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். அண்ட் சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படிங்கறத பத்தியும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் நான் சொல்ல வரது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆப்ஷன்ஸ்ல நம்ம வந்து ட்ரேட் பண்றோம், அதாவது வீக்லி ஆப்ஷன்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ வீக்லியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபியூச்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மந்த்லி தான் இருக்கும், அதாவது 3 monthsக்கான கான்ட்ராக்ட் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து மந்த்லி ஃபியூச்சர்லையோ இல்லாட்டி மந்த்லி கான்ட்ராக்ட்லையோ நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது கிடையாது. பட் நாம ட்ரேட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஃபியூச்சர், அதாவது வீக்லி ஆப்ஷன்ஸில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம். அப்போ வீக்லி ஆப்ஷன் அப்படின்னும் போது இப்போ எப்படி நமக்கு வந்து மந்த்லியில வந்து ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் வித்தியாசம் வந்து ஒரு 100-150 பாயிண்ட் வந்து டிஃபரன்ஸ் இருக்குதோ, ஸோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து ஸோ ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மந்த்லியில எக்ஸ்பைரி ஆகும்போது ஸ்பாட் இஸ் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி முடியுதோ, அதே மாதிரி வீக்லியிலும் வந்து ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும்போது நமக்கு வந்து வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். ஸோ அந்த வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட அந்த வர்ற டிஃபரன்ஸ் வந்து ஆட் பண்ணோம்னா அதுதான் நமக்கு வந்து வீக்லி ஃபியூச்சரா வருது. ஸோ அந்த வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் மூலமா தான் கொண்டு வர முடியும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன்ல இருக்காது, ஆனால் அது ஒரு ஈக்குவேஷன் மூலமா தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பட் நீங்க மந்த்லி ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சார்ட் ஃபார்மேட்ல வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ நாம வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக்லி ஃபியூச்சர் வந்து நம்ம சார்ட் ஃபார்மேட்ல வந்து கொண்டு வந்திருக்கிறோம். அது வந்து நமக்கு எப்படி லெவல்ஸ் வந்து கொடுக்குது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட். ஓகேங்களா? அதாவது நிஃப்டி ஸ்பாட். இந்த நிஃப்டி ஸ்பாட் வந்து ஸ்பாட் க்ளோசிங் 25,900ல வந்து க்ளோஸா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ஏடிஎம்மா வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி ஏடிஎம்மா எடுக்கும்போது இது ரெண்டுத்துக்கும் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அது வந்து நம்ம இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து கொடுக்கும். ஸோ அது இண்டிகேட்டர்ல நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல நாளைக்கு லெவல்ஸ் வந்து என்னென்ன லெவல்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கறது பார்த்துருவோம். ஸோ நம்மளோட இண்டிகேட்டர் வந்து ஆன் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் போயிட்டு 20 இது வந்து இன்னைக்கு நடந்து முடிஞ்ச மார்க்கெட்டோட நிலவரம். ஓகேங்களா? இது வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர்ல இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு சப்போர்ட் லெவல்ல சப்போர்ட் எடுத்துட்டு ட்ரேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? நாளைக்கு என்னென்ன லெவல்ஸ்ல வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு, அதாவது சிந்தட்டிக் ஃபியூச்சர் ஸ்பாட் கிடையாது, சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து என்னென்ன லெவல்ல வந்து ட்ரேட் ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு செட்டிங்ஸ்ல போயிட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 25,900 வந்து கொடுத்துப்போம். இது இன்ட்ராடே கிடையாது, நாளைக்கு மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் டே ப்ரெடிக்ஷன் வந்து போட்டுக்கலாம். ஸோ அது போட்டோம்னா நமக்கு லெவல்ஸ் வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? இதுல வந்து நமக்கு என்னென்ன லெவல் வந்து கொடுத்துருக்குது அப்படின்னா நமக்கு வந்து சப்போர்ட் 1 25,793 அப்படிங்கிறது சப்போர்ட் 1 ஆகும், 25,732 அப்படிங்கிறது சப்போர்ட் 2 ஆகும், 25,933 அப்படிங்கிறது சிந்தட்டிக் ஃபியூச்சரா இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 1 26,040 அப்படிங்கிறதும், ரெசிஸ்டன்ஸ் 2 26,092 அப்படிங்கிறதும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கிற லெவல்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதுல நம்ம வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் தான், ஸ்பாட் கிடையாது. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஸ்பாட்ல வந்து ட்ரேட் பண்ண போறது கிடையாது. ஓகேங்களா? இது வந்து ஸ்பாட். ஓகே, ஸோ நம்ம ட்ரேட் பண்றது எல்லாமே ஆப்ஷன்ஸ்ல. ஸோ நம்ம வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல்ஸ் தான் நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து வீக்லி ஃபியூச்சர். ஓகேங்களா? வீக்லி ஃபியூச்சர் இதுல தான் நம்ம வந்து ட்ரேட் பண்றோம், அதாவது ஆப்ஷன்ஸ்ல நம்ம வந்து ட்ரேட் பண்றோம். அப்ப இந்த வீக்லி ஃபியூச்சர் லெவல் தான் நமக்கு வந்து இந்த சப்போர்ட் லெவல்ல அல்லது சிந்தட்டிக் ஃபியூச்சர் அல்லது ரெசிஸ்டன்ஸ் இந்த 3 லெவல்ல வந்து ரியாக்ஷன் வந்து நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு இதுதான் நிஃப்டி வீக்லி ஃபியூச்சரோட லெவல்ஸா வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? நாம சூஸ் பண்ற ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 25,900 பேஸ் பண்ணி இந்தி மணி கால் ஆப்ஷன் 25,800 காலும், இந்தி மணி புட் ஆப்ஷன் 26,000 புட் ஆப்ஷனும் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? 100 பாயிண்ட் வந்து இந்தி மணி ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதோட லெவல்ஸ் என்னென்ன லெவல்ஸ் வந்து வரப்போகுது அப்படிங்கறத பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து சார்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நம்ம வந்து 25,800 கால் ஆப்ஷனையும் 26,000 புட் ஆப்ஷனும் வந்து ஓபன் பண்ணிக்கிறோம்.
சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷனுக்கும் சேமா இருக்கும், புட் ஆப்ஷனுக்கும் சேமா இருக்கும். S1 வந்து 123, S2 80. ஓகேங்களா? புட் ஆப்ஷனுக்கும் வந்து 123.80 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சப்போர்ட் 1 சப்போர்ட் 2 வந்து இருக்கும். ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனுக்கு வேரியேஷன் ஆகும், புட் ஆப்ஷனுக்கு வேரியேஷன் ஆகும். ஓகேங்களா? இப்போ கால் ஆப்ஷனோட லெவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 240, ரெசிஸ்டன்ஸ் 2 292, ரெசிஸ்டன்ஸ் 3 358 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் 3 இருக்கும். அதுவே உங்களுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? சப்போர்ட் மட்டும்தான் காமனா இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் புட் ஆப்ஷனுக்கு வந்து 206 ரூபாவும் 267 ரெசிஸ்டன்ஸ் 2 340 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் 3 வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்க போகுது. நாளைக்கு மார்க்கெட் வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா 133 அப்படிங்கிறது சிந்தட்டிக் ஃபியூச்சரா வந்து இருக்குது. ஸோ அப்போ நமக்கு ஏடிஎம் கால், அதாவது ஏடிஎம் கால் வந்து எது 25,900. ஓகே, ஸோ 900 கால் ஆப்ஷன் நமக்கு 133க்கு மேல வந்து சஸ்டைன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பை சைட்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் அப்படிங்கிறது தான் ஏடிஎம்மோட ஒரு பேஸ் பாயிண்டா வந்து அமையும். ஓகே, அட் த சேம் டைம் உங்களுக்கு ஆப்போனன்ட் புட் ஆப்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா 168 இதுக்கு கீழே வந்து இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பை மூமெண்டம் வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நாளைக்கு உண்டான லெவல்ஸ். ஸோ இதுக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா 2 இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்றோம். ஒன்னு வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர், அதாவது ஸ்பாட்டுக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து யூஸ் பண்றோம். ஸோ சிந்தட்டிக் ஃபியூச்சர் தான் நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல வந்து ஒர்க் ஆகும். இன்னொரு இண்டிகேட்டர் வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி ப்ரெடிக்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்றோம். அது எதுக்காக அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டா வந்து ஒரு பிரீமியம் சார்ட் வந்து நமக்கு எங்க ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும், ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக், அதாவது நம்ம சூஸ் பண்ற ஸ்ட்ரைக் பிரைஸ், ஸோ எவ்வளவு தூரம் வந்து போகும் அண்ட் எதுக்கு பிரைஸ், எந்த பிரைஸ்க்கு மேல இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பை சைடு வந்து வாய்ப்பு இருக்கு அல்லது செல் சைடு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பத்தி இதுல வந்து டீட்டெயிலா வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஹேவ் எ நைஸ் டே.